சில குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்க ஜோஸ்வா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன தெரியுமா? உலக ஆசை. இந்த உலகத்துல ஆசை இல்லாத மனுஷனே கிடையாதுங்க. பண ஆசை, பொருள் ஆசை, நிறைய வீட்டு ஆசை, ஒரு பொருள் மேல இருக்கிற ஆசை, மனுஷங்க மேல இருக்கிற ஆசை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆசை இருக்கும் இல்லையா? இந்த உலகத்துல எல்லாருக்கும் எல்லா ஒரு விஷயத்தையும் ஆசை இருக்கும். ஐயோ, இது கிடைச்சா நல்லா இருக்குமே, அவகிட்ட இருக்கு என்கிட்ட இல்லையே அப்படி சொல்லிட்டு நிறைய ஆசை இருக்கும். வாடகை வீட்டுல இருக்கவங்களுக்கு சொந்த வீட்டுக்கு வரணும்னு ஆசை, சொந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு கார் வாங்கணும்னு ஆசை, கார் வாங்குறவங்களுக்கு கடன் அடைக்கணும்னு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். படிக்கிற பசங்களுக்கு நல்ல வேலை வாங்கணும்னு ஆசை, நல்ல வேலைக்கு போயிட்டு பெரிய ஆள் ஆகணும்னு ஆசை, எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்கும். ஆனா ஒரு விஷயம் எல்லாரும் புரிஞ்சுக்கணும், உலக ஆசை எல்லாமே மாயை மட்டும்தாங்க. இந்த உலகத்துல நம்ம சர்வை பண்றதுக்காக நம்ம ஒரு ஆசை வளர்க்கலாமே தவிர மற்றபடி ஒரு விஷயம் எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்காக சிலுவையில மறைச்சு மூன்றாம் நாள் உயிரோடு இருந்தா தெரியுமா? அவர்கிட்ட கேளுங்க, என்னை கொண்டு உம்முடைய சித்தம் என்ன ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நீங்க கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்லுவாருங்க. அவரோட ஆசைப்படியே நம்ம இருக்கணுங்க. அவர் என்ன வழி காட்டாரோ அதைப்படி நம்ம நடக்கணுங்க. இந்த உலக ஆசையை வெறுத்து ஏசப்பாக்காக நம்மளை அர்ப்பணிச்சோம் அப்படின்னா அவர் நம்மளோட வாழ்க்கையை உயர்த்துவாருங்க. நம்மளோட லைஃப் முதற்கொண்டு நம்ம எவ்வளவு பின்தங்கி இருந்தாலும் சரி, நம்ம ஏசப்பாவை கெட்டியா பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அவர் நம்ம உயர்த்துவாருங்க. உலக ஆசையை வெறுத்துட்டு ஏசப்பாவை நேசிக்க ஆரம்பிக்கலாமா? எல்லாருக்கும் பாய், நாளைக்கு சந்திக்கலாம்.